Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. எதை வச்சுமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க பொண்ணை. நியாயமான கேள்வி தானே இது. எதை வச்சுமா அவன் வேலைக்கு போக மாட்டான், போலீஸ் ஸ்டேஷன் போவான், ஜெயிலுக்கு போயிருக்கிறான், அவன் வந்து குடிக்கிறான். ஆமாம், எல்லாமே குடிக்கு அடிமையானவன். அவனுக்கே சாப்பாடு நாங்கள் தான் போடுறோம். எதை வச்சு நீ தாலி கட்டிக்கலன்னு நாங்கள் ஆண்டி நான் மாற்றி காட்டுறேன்னாங்க. என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு போனேன்னு நான் சொன்னேன்னா சிரிப்பீங்க நீங்கள். ஆக்சுவலாக ஒரு தேன் மிட்டாய் எடுக்க போனேன் சார் ஒரு பங்க் கடையில். அதாவது சைட் டிஷ்ஷு எதுவும் இல்லை, தலை காய குடுறா தேன் மிட்டாயின்னு சொல்லி எடுத்தேன். அவன்லாம் பண்ண அவன் கையை பிடிச்சிக்கலாம், பாட்டிலே கை இருக்குது இப்படி பிடிச்சிக்கலாம், விடமாட்டான். இப்படின்னு போது பாட்டில் கீழே வந்துச்சு. பாட்டில் கீழே வந்து அவன் தள்ளி விட்டான். ஒன்று என்ன பண்ணிட்டேன், எல்லா பாட்டிலையும் போட்டு உடச்சிட்டேன். வியாபாரி சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஓகே சார், அவங்க வந்து வெறும் மது பழக்கிறதுக்கு மட்டும் இப்போ அடிமையாக வராங்களா, இப்போ ட்ரக்ஸுக்கும் சேர்ந்து வராங்களா? ட்ரக்ஸுக்கும் சார், ட்ரக்ஸு, ஆல்கஹாலு, கேம்பிளிங் அடிக்ஷனு. ஓகே சார், நீங்கள் வந்து வெறும் ஆல்கஹாலிக் அடிக்ஷன் இல்லை ட்ரக்ஸும் யூஸ் பண்ணி? ட்ரக்ஸும் யூஸ் பண்ணல சார். ஓகே, அதனால ட்ரக்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகே, எனக்கு ஆல்கஹால் மேலே இருந்த நாட்டம் வந்து ட்ரக்ஸ் மேலே போகல. அதாவது பெண்கள் ஏன் அடிக்ட் ஆகுறாங்கன்னா, இப்போ வந்து கூட வந்து ஒரு 2 கப்புள்ஸ் இருக்காங்க சார், ஒரு 2 லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த அந்த ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அந்த பார்ட்டியில் வந்து பார்ட்டி ட்ரக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த எல்எஸ்டி, இந்த எஸ்கேசிலாம் வந்து பார்ட்டி ட்ரக்கு. அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது அடிக்ஷனுக்குள்ளே கூப்பிட்டு போகுது. எங்கள் ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு அண்ணனை பார்த்து தான் கற்றுக்கினேன். எங்கள் தாய் மாமா இருக்கார். எங்கள் தாய் மாமா வந்து கஞ்சா அடிப்பார், ஊசி போடுவார், பவுட்ரு அடிப்பார். அவர் ஸ்கூல் முடித்தோடனே பேக்கை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுவேன் நான். ஜெனட்டிக் இருக்குது, அது கண்ட்ரோல் எப்படி சார் பண்ண முடியும்? ஜெனட்டிக், அதாவது அதுதான் சார் புரிய வைக்கணும். ஸோ சில விஷயத்தை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, சில விஷயத்தை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாத பட்சத்தில் என்னோடய சூழல்லாம் என்னோடய சூழல் இப்படி இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் கம்பெனி கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். முதல்ல சொந்தமாக நடத்திட்டு இருந்தார், அப்புறம் ஒர்க் பண்ணார். எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் நர்சிங் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன வந்து ஒரு பெரிய கான்வெண்ட்டில் படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துனே இருக்கும். இதை பார்த்து வளர்றேன் நான். இதை பார்த்து வளரும் போதோ இவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்குது. நான் ஒரு மேரத்தான் ஸ்போர்ட்ஸ் மேன், நான் ஒரு மேரத்தான் ரன்னர். அதாவது நான் மேரத்தான் போய் நின்னாலே என்னை ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் அது நான் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கோம். ஆனால் கப்பு வாங்கும் போது நான் தனியாக தான் சார் போய் கப்பு வாங்குவேன். இல்லை சார், எங்கள் அப்பா 2 பேரும் வர மாட்டாங்க. அப்படி இருந்த பல குடும்பத்தில் அந்த குழந்தைகள் வந்து நல்வழியாகவும் போயிருக்காங்கல்ல. ஆமாம், அவங்களையும் நம்ம எடுத்துக்கணும்ல. அதுதான் சொல்கிறேன். அந்த குழந்தைங்கள்லாம் நல்வழியில் போயிருக்காங்கன்னா சிலர், அதாவது அந்த குழந்தைங்களோட மன வலிமை அந்த மாதிரி இருக்குது, இந்த குழந்தையோட மன வலிமை இப்படி இருக்குது சார். இந்த மன வலிமை குன்றி இருக்குது எனக்கு சார். சமூகமே அவங்கள வந்து நசுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்கள அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நார்மல் பர்சன் இருக்கான் சார், சமூகம் என்ன சொன்னாலும் அவன் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான் சார். நார்மல் பர்சன், புரியுதுங்களா? என்ன மாதிரி அப்நார்மல் பர்சன் நீங்கள் என்ன முறைச்சி பார்த்தீங்கன்னா, நான் அதை போகிற வரையும் காரில் போகிற வரையும் திங்க் பண்ணிட்டு இருப்பேன், ஏன் ஒரு முறைச்சி பார்த்தாரு, இவர் எதனா நம்மளுக்கு இது பண்ணுறாரா, நம்மளுக்கு பின்னாடி எதனா பண்ண போகிறாரா. இந்த பயம் தான் சார் ஆணி வேறு. இந்த குடி நோய்க்கு மாற்றுறதுக்கு முக்கிய காரணமே பயம்தான். இல்லை சார், இப்போ நான் ஒரு காமன் ஆடியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ டிஅடிக்ஷன் சென்டர் போயிட்டு வந்துருக்கீங்கன்னா, நான் இல்லை பரவலாக பல பேர் உங்களை எப்படி பார்ப்பானா, ஒரு மாதிரி தீண்டத்தகாத மாதிரி பார்ப்பானுங்க. இன்றைக்கி அது நடக்குது. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? அதாவது இதில் தீண்டத்தகாதவெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஐ எம் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங். நானும் ஒரு மனிதன் தான், புரியுதுங்களா? நான் ஒரு, அதாவது இந்த எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குது. நான் ஒரு விஷயத்தை தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை பண்ணுறதில்லை. நான் ஒரு 18 வருஷமாக குடிக்காமல் ஒரு தெளிவான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அவன் 10 வருஷமாக ஒரு வீடு கட்டுறான்னா, நான் 4 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டேன் சார் வீடை. அவன் 10 வருஷமாக ஒரு கார் வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆகுதுன்னா, நான் 2 வருஷத்தில் கார் வாங்கிட்டேன். நான் 2 வருஷத்தில் 2 கார் வாங்கினேன் சார். அப்போ எங்கள் அப்பா அம்மா எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. நான் வேணாம்னு சொல்லக்கூட எங்கள் அப்பா வீடை என் பேரில் எழுதி வச்சார். அன்றைக்கி செய்ய வேணாம்னு சொன்னதா இன்றைக்கி செஞ்சு கொடுத்தாரு. எங்கள் அப்பா பிள்ளைகள் எழுதி கொடுத்தாரு சார் ஸ்டேஷனில். அப்படிப்பட்ட ஒரு வீடு உன் பேரில் தான் எழுதுவேன், சாவறதுக்கு முன்னாடி என் பேரில் தான் எழுதினார். ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, என் மேலே உள்ள நம்பிக்கை. என் பையன் என்னை பார்த்துருவான், என் பையன் என்னை காப்பாற்றுவான், அந்த நம்பிக்கை எங்கள் அம்மாவுக்கு இருந்தது. அதனால தான் என்னை துரத்துக்கிலே வந்து ட்ரீட்மெண்ட் சென்டராக போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா, நான் அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா ஆகிட்டேன்ல நான். நீங்கள் பல ஆயிரம் குடும்பத்தில் என்னை வந்து கையெடுத்து கும்பிட்றாங்களே, என் பிள்ளைய எப்படியா காப்பாற்ற, நல்லா இருக்கிறாரு, ஐயோ நல்லா ஆக்கிட்டாரு என் பிள்ளை அப்படின்றாங்க. இன்னொருத்தர் பல பேர் கெஞ்சுறாங்களே, சார் என் பிள்ளை எப்படியாவது ஆக்கிடுங்க சார், நல்லா ஆக்கிடுங்க சார்ன்றாங்களே. அவங்க வந்து கண்ணீர் தான் சார் இன்றைக்கி என்ன வேலை செய்ய வைக்குது. ஓகே சார், அவங்க வந்து வெறும் மது பழக்கிறதுக்கு மட்டும் இப்போ அடிமையாக வராங்களா, இப்போ ட்ரக்ஸுக்கும் சேர்ந்து வராங்களா? ட்ரக்ஸுக்கும் சார், ட்ரக்ஸு, ஆல்கஹாலு,
கேம்பிளிங் அடிக்ஷனு. ஓகே சார், நீங்க வந்து வெறும் ஆல்கஹாலிக் அடிக்ஷன் இல்ல ட்ரக்ஸும் யூஸ் பண்ணுவீங்க? ட்ரக்ஸும் யூஸ் பண்ணேன் சார். ஓகே, அதனால இது ரெண்டுத்துக்கும் ட்ரக்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகே, எனக்கு ஆல்கஹால் மேல இருந்த நாட்டம் வந்து ட்ரக்ஸ் மேல போல. உங்களுக்கு எப்படி ட்ரக்ஸ் கிடைச்சது? அரசுல இருந்து இல்லன்றாங்க, எந்த கவர்மெண்ட்லயும் உள்ள சப்ளையே ஆகலன்றாங்க, அவங்களுக்கு எப்படி ட்ரக்ஸ் எல்லாம் கிடைக்கும் சார்? ட்ரக்ஸ்ன்றது ஒரு தனியா ஒரு ப்ரொடக்ட் பண்ணி வரது இல்லை சார். ஒரு ப்ரொடக்ஷனில் தனியாக வந்து உருவாக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளை அப்யூஸ் பண்ணுறோம், ஒரு உபயோகமான பொருளை தவறாக உபயோகப்படுத்துகிறோம். இப்போ ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. அதை நான் போட்டேன்னா ஒன்று போட்டால் எனக்கு உடம்பு சரியாகும், தூக்கம் வரும். 4-5 போட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் போதையாகும், இல்லைன்னா ஒரேடியாக போய் சேர்ந்து போதையாகும். ஸோ இதுதான் சார். கொக்கைன் இருக்குது, அது வந்து ஒரு அதுவும் ஆமாம் ஒரு மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு தாவரத்துலேருந்து வருது. இது எல்லாமே கஞ்சா வந்து ஒரு மூலிகை, ஒரு மூலிகைக்காக தான் அது அதுவும் ஒரு தாவரம், அது ஒரு பிளான்ட்டு. ஸோ இது எல்லாமே நான் தவறாக யூஸ் பண்ணுறேன். ரம்மோட ஃபுல் ஃபார்மே ரெகுலர் யூஸ் மெடிசன் சார். ஓகே, ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெடிசனுக்காக அதை கண்டுபிடிச்சான், அதுக்கு தான் அந்த பேரே வச்சான். ஒரு இத்தனை எம்எல் சாப்பிட்டா உனக்கு நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்படின்றதுக்காக. நான் எடுத்து அதை ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டு என்ன பண்ணுறது இல்லாமல் ஆகிட்டேன்னா எனக்கு பிரச்சனை அது. ஓகே சார், நம்ம இவ்வளோ விஷயம் பேசிட்டு இருந்தோம். பெண்கள் இன்னைக்கு வந்து அடிக்ட் ஆகி வராங்களா சார்? அவங்களுக்கும் தனியாக டி அடிக்ஷன் சென்டர் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு பெண்கள் அதிகமாக அடிக்ட் ஆகி வராங்களா? வராங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது பெண்கள் ஏன் அடிக்ட் ஆகுறாங்கன்னா, இப்போ வந்து கூட வந்து ஒரு 2 கப்புள்ஸ் இருக்காங்க சார், ஒரு 2 லவ்வர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. ஒரு பார்ட்டிக்கு போகும்போது அந்த பார்ட்டியில் வந்து பார்ட்டி ட்ரக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த எல்எஸ்டி, இந்த எஸ்கேசிலாம் வந்து பார்ட்டி ட்ரக்கு. அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது அடிக்ஷனுக்குள்ளே கூட்டு போகுது. ஏன் அவங்களுக்கு அது அடிக்ஷனுக்குள்ளே கூட்டு போகுதுன்னா, அந்த ஸ்டிமுலண்ட் இருக்குது அதுக்குள்ளே. இது அடிக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான ஸ்டிமுலண்ட் அது உள்ளே இருக்குது. அதனால் அவங்க ஈஸியாக அதில் பண்ணிடுறாங்க. அதனால சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா 10ல் 2 பேர் தான் அடிமையாகிறாங்க. அதுலேயும் மன தைரியம் உள்ளவங்க இந்த 8 பேர். ஓகே, அந்த லிமிட். மன தைரியம் இல்லாதவங்க, மன வலிமை இல்லாதவங்க இந்த 2 பேர். இந்த 2 பேர் தான் அதுக்கு அடிமையாகிறாங்க. ஏன்னா இதை பற்றி பெருசாக வெளியில் வர மாட்டேது சார். பசங்க தான் அடிக்ட் ஆகிறாங்க, பசங்க அந்த டி அடிக்ஷன் சென்டர் போகிறாங்க. நானே வந்து ஜெயா டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் சார். 2011 கொடுத்துருந்தேன் ஒரு இன்டர்வியூ ஜெயா டிவியில். இது மாதிரி பெண்கள் லவ் ஃபெயிலியரில் ஆண்கள் குடிக்கிறாங்க, பெண்கள் எங்கேயுமே குடிக்கிறதுல நானே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது என்னால் அதை இப்போ எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே மாறிடுச்சு அப்படியே. இன்றைக்கி பெண்கள் பார்த்தா உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, டீ கடையில் ஜென்ரலாக போனால் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்வசாதாரணமாக பார்ட்டி பண்ணுறாங்க, குடிச்சிட்டு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, கட்டி பிடிச்சி. இன்றைக்கி கலாச்சாரமே மாறி போச்சு சார். இந்த கலாச்சாரம் இதை பார்த்து வந்து என் பசங்களும் அதே மாதிரி பண்ணோன்ற ஒரு ஆசை வரும்ல. அந்த வயசில், அந்த பருவ மாற்றத்தில், அந்த இவரை பார்த்து என்னால் வாழணும், உங்களை பார்த்து நான் ட்ரெஸ் பண்ணணும், இவரை பார்த்து நான் இதை பண்ணணும், அவரை பார்த்து ஒருத்தர் கார் வாங்கணும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தான் சார் செய்கிறோம் எல்லா வேலைகளையும். நம்மளுக்கு என்ன அறிவு இருந்தாலும் சரி, ஒருத்தர் அப்பாவை பார்த்து தான் பிள்ளைங்க வளரும். அதே மாதிரி தான் இன்னொருத்தரை பார்த்து தான் அந்த குழந்தைங்களும் வந்து கற்றுக்குது. அப்படிலாம் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. இல்லை சார், இந்த டி அடிக்ஷன் சென்டரில் பெண்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் சார் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர்ஸ் வந்து பெண்கள் இருக்கணும், பெண்கள் தான் அதை பார்த்துக்கணுமே. ஆனால் இன்றைக்கி அந்த மறுவாழ்வு மையங்கள் கம்மியாக இருக்குது. சென்னையில் வந்து பெண்களுக்கான மறுவாழ்வு மையங்கள் கம்மியாக இருக்குது. இன்னொன்று, பெண்களே தான் பார்த்துக்கணும். ஈவன் தோ வாட்ச்மேன்லேருந்து எல்லாருமே சரி பெண்களாக தான் இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து ஏதாவது அவங்களுக்கு ஏதோ ஹராஸ்மெண்ட்டோ ஏதோ நடந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை. ஆமாம், அது சப்போஸ் இப்போ நான் நடத்துகிறேன் சார், அந்த பொண்ணு அந்த சென்டரை பிடிக்கல, அந்த யாருக்குமே டி அடிக்ஷன் சென்டர் பிடிக்காது சார். டி அடிக்ஷன் சென்டர் கோயில் எவ்வளவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த இடம் வந்து ஜெயிலோட மோசம் தான் சொல்லுவான். ஏன்னா நல்ல வாழ்க்கை வாழும் போதும் அப்போ தெரியும் அந்த இடம் வந்து கோயிலா ஜெயிலான்னு சொல்லிட்டு. நல்ல வாழ்க்கை வாழணும், புரிஞ்சுப்பான். பரவாயில்லப்பா, நல்ல இடம்பா. இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்கெல்லாம், என் நண்பர்கள்லாம் வந்து அந்த இடத்த கோயிலாக நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடம் அவங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கு சார். வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் கனவுல கற்பனை பண்ணி கூட பார்க்கல சார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இடம் கோயிலாக தெரியுது. இதே இந்த பாதியில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகிறாங்கல்ல, ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாம் ட்ராப் அவுட் பண்ணுறாங்க, அவங்க எல்லாமே அப்படி தான் சார் ஆவாங்க. அவங்கெல்லாம் திருப்பி போய் நெகட்டிவாக சொல்லுவாங்க. என்னை பாத்ரூம் கழுவ விட்டாங்க, என்னை துடைக்க விட்டாங்க, என்னை பெருக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உள்ளே இருந்து பார்க்கும்போது தான் 18 வருஷமாக ரன் பண்ணுறேன், எனக்கு தெரியும். ஒருத்தன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவன் பாசிட்டிவாக போய் சொல்லிடுவான். அவனோட பார்வை தான் சார் பிரச்சனை. அவனுக்கு என்னோட திங்கிங் பிரச்சனை. என்னோட திங்கிங் தான் என்னோட பார்வையாக மாறுது, பார்வை தான் பேச்சாக மாறுது, பேச்சு தான் செயலாக மாறுது, செயல் தான் சுபாவமாக மாறுது. நான் பாசிட்டிவாக யோசிக்க 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 ஐ வில் பிகம் பாசிட்டிவ் சார். ஓகே, நான் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருப்பேன்.
எல்லாத்தையும் லெட் கோ பண்ணுவேன், பார்த்துக்கலாம் விடு சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட் கோ பண்ணிட்டு போவேன். எல்லாத்தையும் தாண்டி உங்களை வந்து அந்த டிஅடிக்ஷன் சென்டரில் வந்து உங்களுக்கு பொறுமையை வந்து உங்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த பொறுமை இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்தோடனே சொல்லுவாங்க, சார் எனக்கு கோர்ட் இருக்குது, நான் இதுக்கு போகணும், நான் வாய்தாக்கு போகணுன்னு வாங்க. அப்படியாப்பா உட்காருப்பான்னு ஒன்றும் சொல்லணும், உட்கார் போகலாம், நாளைக்கு போகலாம்ப்பா. ஏன்னா நாளைக்குன்னு ஒரு நாளே கிடையாது சார். கண்டிப்பாக தேர் இஸ் நோ டுமாரோ. ராக்கியில் சொல்லுவாங்க பாருங்க, தேர் இஸ் நோ டுமாரோன்ற மாதிரி தேர் இஸ் நோ டுமாரோ. நாளைக்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த ப்ரோக்ராமே. அதான் சார், ஒன் டே அட் டைம் தான் சார். இன்றைக்கி ஒரு நாள் நான் குடிக்கக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நியூ இயர்லேருந்து சபதம் எடுக்கிறது, பொங்கல்லேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வரவே வராது. ஒன்று நினச்சா இந்த நிமிஷம் விடணும், இந்த இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன், மார்னிங் 5:30 எழுந்தேன், 6 மணிக்கு ப்ரேயர் பண்ணேன், 7 மணிக்கு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன், 8 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணேன், டிஃபன் சாப்பிட்டேன் 9 மணிக்கு, 10 மணிக்கு நான் இதை வேலைக்கு போனேன், 11 மணிக்கு நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணான்னா அந்த டே அவனுக்கு சூப்பராக போகும். இந்த டே நல்லா போச்சு, இன்றைக்கி நம்ம குடிக்கவே இல்லையே, சரி நாளைக்கு இதே பண்ணுவோம். ஓகே, அன்றைக்கான நாள் அவனுக்கு வெற்றி. ஆமாம் வெற்றி, அவ்வளோதான். ஸோ அதை தூங்கி எழுந்திருக்கிறோம்ல சார், நம்ம தூக்கத்தில் அந்த 5:30க்கு எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய சவால் தான் சார். அதில் எழுந்திருக்கிறவன் தான் சார் ஜெயிச்சிருவான் சார் வாழ்க்கை. சார் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ இந்த 15 வயசு இவங்கெல்லாம் கூட இப்போ போதை மருந்துக்கு அடிக்ட் ஆகிறதா நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு. ஆமாம். அது எப்படி சார்? அது எல்லாமே அதாவது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கெட்டு போகிறது சார். இப்போ இல்லைன்னா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர், இப்போ இவர் பண்ணுறாருன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு அண்ணனை பார்த்து தான் கற்றுக்கினேன். எங்கள் தாய் மாமா இருக்கார். எங்கள் தாய் மாமா வந்து கஞ்சா அடிப்பார், ஊசி போடுவார், பவுட்ரு அடிப்பார். அவரை ஸ்கூல் முடித்தோடனே பேக்கை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுவேன் நான். ஓடி போயிட்டு அதை சும்மா கொஞ்ச நேரம் அவங்க அந்த கும்பலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் டியூஷனுக்கு போவேன். பார்ப்பீங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. அது ஒரு அவங்க கூட இருக்கிற பாரு, நான் கெத்து காட்டணும்னு. ஏன்னா நான் பேசிக்காவே பயந்தாங்கோலி, எனக்கு உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியல. அதனால் அவங்கள சார்ந்தே இருக்கிறேன். நான் யாரையோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே தான் சார் இருப்பேன். எனக்கு இண்டிவிஜுவலாக எந்த முடிவும் எடுக்க தெரியாது சார். ஸோ இன்னிய வரையும் சரி, நான் ஒரு விஷயத்தை நான் கேட்டு தான் செய்கிறேன் ஒருத்தர்கிட்ட. நான் இண்டிவிஜுவலாக ஒரு விஷயம் எடுத்தாலே தப்பாகிடும். ஓ, யாராக இருந்தாலும் இந்த மதுக்கோ போதைக்கோ அடிமானவங்க முழுக்க ஒரு இன்னசென்ட்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் கண்டிப்பாக சார், 100% சார். அவன மாதிரி நல்லவன் கிடையாது சார். எங்கள் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, அவங்க வீட்டில் கவுன்சிலிங் பண்ணும்போது சொல்லுவேன், அம்மா உங்களுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. இந்த புள்ள தான் உங்களை காப்பாற்றுவார், எழுதி வேணால் தரேன், பத்திரத்தில் எழுதி சைன் போட்டு தரேன், இந்த புள்ள தான் உங்களை காப்பாற்றுவார், எழுதி வச்சுக்கன்னு. இல்லை சார் அவன் தான் சார் பணம் கட்டுறான், பெரியவன் தான் சார் பணம் கட்டுறான், அவன் கட்டினாலும் சரிங்க, இந்த புள்ள தான் உங்களை உங்களை காப்பாற்ற போகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி அதான் நடக்குது. நிறைய பேர் வீட்டில் அதான் நடக்குது. நான் வந்து பெரிய ரிசர்ச்சே பண்ணேன் சார். மனதளவில் பலவீனமாக இருக்கிறவன் தான் அடிமையாகிறான். இன்னொன்று யார் வீட்டுக்கு செல்லமோ அவன் தான் அடிமையாகிறான், அவன் தான் இந்த விஷயத்துக்கெலாம் போகிறான். இன்னொன்று அந்த பிள்ளைங்க தான் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துது. என்ன பிரச்சனை தான் போய் நிற்பாங்க சார். ஸோ இப்படிப்பட்ட ஆளுங்க அந்த வழி தெரியாமல் திசை தெரியாமல் போயிட்டாங்க சார். அவங்கள அந்த திசையிலேருந்து ஒருத்தர் மரணத்தை நோக்கி நடந்து போயின்னு இருக்கான் சார். அவனுக்கு லாஸ்ட் எண்டு மரணம் தான். அவனுக்கு வாடா ஒன்றும் பிரச்சனை வாழ்க்கை வாழ்கிறேன் வேறு, நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், வாடா வா 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 அப்படின்னும் போதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு சந்தோஷமான ஆளே இருக்க மாட்டான் சார். இதை விட என்ன சார் சந்தோஷம் வேணும் சார்? நிறைவாக வந்து நீங்கள் இந்த டிஅடிக்ஷன் சென்டர்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, அங்கே என்ன மாதிரி செயல்பாடுகள், எப்படி நீங்கள் வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து இது வந்து 3 மாதம் இங்கே தங்கி இருக்கணும் சார். ஒரு பேஷண்ட்டோ வில்லிங் இல்லாமலோ அன்வில்லிங்காக நிறைய பேர், மோஸ்ட்லி அன்வில்லிங்காக தான் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அன்வில்லிங்காக வரும்போதோ நாங்கள் அமுச்சு சென்ட் பண்ணி வண்டி அமுச்சு அவங்க பேரண்ட்ஸோட ஒப்புதல் வாங்கி கையெழுத்து வாங்கி கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு வந்து உள்ளே வைக்கும் போது அவனுக்கு பிடிக்காது அந்த சென்டர். முதல்ல அவனுக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் பிடிக்காது. அவன் சுதந்திரமாக வெளியே வந்து சுற்றி இருந்தவன், ஒயின் ஷாப்புக்கும் வீட்டுக்கும் நடந்தவன். அவனை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கும் போது அவனுக்கு பிடிக்காது. அதுவும் லாக் பண்ணி வச்சுருப்போம், அது கண்டிப்பாக பிடிக்காது. விட மோசமாக இருக்கும். பிடிக்காது. ஆனால் அவனுக்கு வந்து அந்த ஐடலாக வைக்காமல் அவனுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸாக என்னென்னா ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணணும் சார். 21 days டீடாக்ஸ் ப்ரோக்ராம். அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடித்தோடனே 2nd month கவுன்சிலிங், 3rd month ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸோ இந்த 3மே கலந்து பண்ணும் போதும் அவன் நல்லா ஆகிடுவான் சார். ஒரு மனுஷன் வந்து 21 நாள் வந்து எந்த ஒரு போதை பழக்கமும் விட்டுட்டு அவன் வந்து சரியாக வாய்ப்பு சார். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் டிஅடிக்ஷன் சென்டரில் வர வேணாம் சார். எந்த டிஅடிக்ஷன் சென்டரும் போக வேணாம். ஓகே, இந்த ரூமில் பூட்டிட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா ஆகிடுவான் சார். ஃபிசிக்கலாக நல்லா ஆகிடுவான், மென்டலாக அதான் முக்கியம். அந்த கதவு திறந்தீங்கன்னா நேரம் ஒயின் ஷாப் தான் போவோம். ஸோ அதுதான் டிஅடிக்ஷன் சென்டர் நடக்குது. அவனுக்கு ஃபிசிக்கலாகவும் ரெடி பண்ணுறோம், மென்டலாகவும் ரெடி பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவலாகவும் ரெடி பண்ணுறோம், சோஷியலாகவும் அவனை ரெடி பண்ணுறோம். எப்படி சொசைட்டியில் போய் வாழணும். இப்போ நான் வெளியே போய் குடிச்சிட்டு நான் ஃபுல்லாக குடிக்காரன்ட்டேன் சார். நான் 20 வருஷம் குடிச்சு நல்லா ஆட்டம் போட்டேன் சார். இப்போ நான் அதாவது அடுத்த நாள் நான் வெளியே போகிறேன், வராமர் குடிக்காரன்னு வாங்க.
அதை ஏற்றுக்கிற மனநிலைமை எனக்கு இருக்கணுமே. அது எனக்கு உடல் நல்லா ஆகிடும் இருக்கணும். சார். ஆமா, எனக்கு உடம்பு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும், நல்ல மெடிசன்ஸ் கொடுத்துருவோம். டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 3 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க சார். 2 சைக்கியாட்ரிஸ்ட்டு, ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், அடுத்தது சைக்காலஜிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கர்ஸு, நர்சஸ்ஸு, வார்டனு, டிரைவரு, குக்கு, ஒரு ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர் பக்காவாக இருக்கணும் சார். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருக்கணும். இருந்தால் இந்த சென்டர் நடத்து, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓகே, இதுதான் அரசாங்கம் சொல்லுது. கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் வருது. கவர்மெண்ட் சைடில் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த சப்போர்ட், இந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் எதுவும் பண்ணல சார். அது சில சென்டர்ஸ்க்கு வந்து அது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்ட்ஸ் வாங்கி நடத்துகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும் போதோ இந்த ஒரு முறைப்படி தான் சென்டர் நடக்கணும். இந்த முறை இல்லாமல் நடக்கிற சென்டரை க்ளோஸ் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, அது மாதிரி நிறைய சென்டர்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் இல்லையா? அதாவது இப்போ தான் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு இருக்காங்க, எல்லா சென்டர்ஸ்க்கும் இன்ஸ்பெக்ஷன் வராங்க. ஏன்னா ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர் அங்கேயே குறைபாடு சார், புரியுதுங்களா? யார் இன்ஸ்பெக்ஷன் வரணுமோ அங்கேயே ஆட்கள் கம்மியாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து பிரச்சனை இருக்குது. ஆமாம், இருக்குது. அது அவங்க கரெக்டாக அதை கைட் பண்ணணும். தே ஷுட் கைடஸ். இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன்னா அவங்க தான் என்னை கைட் பண்ணணும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுதான் வந்து இல்லீகல் சென்டர்ஸுக்கு வந்து அதிகமாகிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துது. நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா ஏன் அதை பண்ணுறோம் நம்ம? கண்டிப்பாக. ஸோ இல்லீகல் சென்டர்ஸ்னால தான் நீங்கள் வந்து டெத்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒழுங்காக இன்ஸ்பெக்ஷன் பண்ணால் இதை தடுத்துடலாம். கண்டிப்பாக தடுக்கலாம் சார். நான் இந்த ஒரு கேஸும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்னன்னா இவங்க டிஅடிக்ஷன் சென்டருக்கு போவாங்க, நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க, வீட்டுக்கு வருவாங்க, திரும்ப ஸ்ட்ரைட்டாக அந்த குடிப்பழத்துக்கு போகிறாங்க சார். அந்த மாதிரி கேஸ் நம்ம என்ன சார்? கண்டிப்பாக சார். அதாவது ஆக்சுவலாக இந்த ட்ரீட்மெண்ட்டுன்றது அவர் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரெடி பண்ணி அவரை வெளியே அனுப்புகிறோம். வெளியே அனுப்பிச்சோடனே அவர் அந்த ஃபாலோஅப்பில் இருக்கணும், அந்த தொடர்பில் இருக்கணும். குடிக்கிற நண்பர்களை பார்க்கக்கூடாது, குடிக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு இனிஷியலில் சாவுக்கு போகக்கூடாது. அப்படி சாவுக்கு போகணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கட்டின மனைவியை கூட்டிகிட்டு போகணும், அம்மாவை கூட்டிகிட்டு போகணும். சாவுக்கு போனாங்க குடிப்பாங்க, அதை பார்த்துட்டு அதை பார்க்க ஆமாம் டெம்ட் ஆகிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இல்லை சார். கொஞ்ச நாளைக்கு இனிஷியலில் இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஐஸ்கிரீம் கடைக்கு டெய்லி போனீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் டெம்ட் ஆகிடும், சாப்பிட்ருவோம். அதே மாதிரி தான் சாவுக்கு போகக்கூடாது, கல்யாணத்துக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் குடும்பத்தோடு போயிட்டு தாலி கட்டுற நேரத்தில் போயிட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுடணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களே ஒரு 4 ஹவர் அந்த அப்சஷன் உங்களுக்கு கம்மியாகிடும் சார். இந்த குடிக்கணுன்ற வெறி கம்மியாகிடும். ஸோ அந்த செகண்ட் அந்த அடுத்த ஒரு 4 ஹவர்னா மதியானம் சாப்பாடு வந்துடும், அதை சாப்பிட்ருவீங்க. ஸோ மனுஷன் வாழ்க்கையை வந்து 24 மணி நேரம் தான் சார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப சார், இப்போ சில பேர் வந்து ஆல்கோஹாலுக்கு அடிமையாக இருக்காங்க, சில பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்காங்க, சில பேர் வந்து இந்த பாண்டுலாம் சொல்கிறாங்க, நிறையா இருக்குது சார். அவங்களை எப்படி நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறீங்க சார்? அதாவது போதையிலே நிறைய விஷயங்கள் யூஸ் அப்யூஸ் தான் சார். ஒரு உபயோகமான பொருளை தவறாக உபயோகப்படுத்துகிறோம், அதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது சார். இப்போ ஆல்கஹால் இருக்குது, அதாவது எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது வந்து ஆல்கஹால் தான் சார். மது உபயோகப்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரக்ஸே வருது, புரியுதுங்களா? ட்ரக்ஸ் இந்த சென்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன எல்எஸ்டி, கொக்கைனு, ஹெராயின், ஓபியாய்டு, அடுத்தது வந்து க்ளூவு, தின்னரு, பெட்ரோலியம் ஃபியூம்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க இன்ஹேல் பண்ணுறாங்க, இதெல்லாம் ட்ரக்ஸில் வந்துடும். அடுத்தது மெடிக்கேஷன், ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ், சிரப்லலாம் ஸ்லீப்பிங் பில்ஸு, காஃப் சிரப்பு, இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அளவாக யூஸ் பண்ணணும் சார். எல்லா விஷயமும் அளவாக யூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக போகும்போது பிரச்சனையாக அளவாக யூஸ் பண்ணுறப்போ அது மெடிசனாக இருக்குது. ஆமாம், அதுக்கு மேலே போனால் அது போதையாகிடுது. ஆல்கஹாலும் அதுதான் 3 விதமாக பிரிக்கணும் சார் குடிக்காரனை. சோஷியல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ட்ரிங்கர், ப்ராப்ளம் ட்ரிங்கர். இந்த அக்கேஷனல் ட்ரிங்கர் எப்போ குடிப்பார்னா பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் அன்னைக்கு குடிப்பார். அதோட ஒரு பார்ட்டி கெட் டுகெதர்னா ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்றாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா வராங்கன்னா, ஒரு திருவிழானா, ஒரு கல்யாணம்னா அன்றைக்கி சேருவாங்க. எல்லாம் மனைவி மாதிரி கிளாஸ் எடுத்து வைப்பாங்க, சைட் டிஷ் எடுத்து வைப்பாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அடுத்த வருஷம் பார்க்கலாம்ப்பா, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. போதும்னு சொல்ல தெரியும் அவங்களுக்கு. அவங்க தேவையெல்லாம் போய் பேச மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, அதனால் காசு லாஸ் இல்லை. ஸோ இந்த கேட்டகரி வேறு, தே ஆர் அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ். ஓகே சார், நம்ம இந்த டிஅடிக்ஷன் சென்டரை பற்றியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நீங்கள் நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம பல விஷயம் பேசலாம் சார். தேங்க்யூ.